சென்னையில் டிஜிபி அலுவலக வாசலில் வைத்து யூடியூப் பேச்சாளர் ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகாவினர் சகட்டு மேனிக்கு புரட்டி எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருமாவளவனை பற்றி தரக்குறைவாக பேசி வந்ததே தாக்குதலுக்கு காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மூர்த்திக்கும் திருமாவுக்கும் என்ன பிரச்சனை, யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற பல கேள்விகளை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? திருமாவளவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வறுத்தெடுத்து வந்த ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுற்று போட்டு சட்டையை கிழித்து அடித்த காட்சிகள் தான் இவை. புரட்சி தமிழகம் என்னும் கட்சியின் தலைவராக உள்ள ஏர்போர்ட் மூர்த்தி யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் அரசியல் கருத்துகளையும் பேசி வருகிறார். பாமக பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் விவகாரத்தில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்ற எம்எல்ஏ அருளுக்கு ஆதரவாக மூர்த்தியும் சென்றிருந்தார். அப்போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென மூர்த்தியை சுற்று போட்டு வெளுத்தெடுத்தனர். போலீஸ் முன்னிலையில் சிறிதும் பயமின்றி துணிந்து தாக்குதல் நடத்திய கும்பல் திருமாவை பற்றி நீ தவறாக பேசுவியா என கேட்டு மூர்த்தியின் சட்டையை கிழித்து அசிங்கப்படுத்தினர். பதிலுக்கு மூர்த்தியும் அடிக்க முற்படவே ஆத்திரமடைந்த கும்பல் தங்கள் செருப்பை கடற்றி அடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. டிஜிபி அலுவலக வாசலில் ஒருவரை மாற்றி ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்க அதனை தடுத்து நிறுத்தாமல் போலீசார் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் தாம் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியால் தாக்கி அந்த கும்பலை விரட்டி அடித்தார் மூர்த்தி. ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொதுவெளியில், அதுவும் டிஜிபி அலுவலகம் முன்பே வைத்து காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் திருமாவளவனை பற்றி மூர்த்தி தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வந்ததே இந்த தாக்குதலுக்கு முழு காரணம் என சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் திருமாவளவனுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான பணிகளில் மூர்த்தி ஈடுபட்டு வந்தார். ஆனால் திருமாவின் நடவடிக்கைகள் மீது அதிருப்தி அடைந்து புரட்சி தமிழகம் கட்சியை தொடங்கினார். ஆரம்பத்தில் திருமா மீது மூர்த்திக்கு இருந்த அதிருப்தி திமுக கூட்டணியில் விசிகா இணைந்ததும் கோபமாக மாறியது என்கிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகளை திருமா தொட்டும் தொடாமலும் காய் நகர்த்தி கொண்டு வருவதாகவே பார்க்கப்படுகிறது. இதே காரணத்தை முன்னிறுத்தி மேடைக்கு மேடை திருமாவை மிகவும் மோசமாக விமர்சிக்க தொடங்கினார் மூர்த்தி. இன்னும் ஒருபடி மேலாக திருமாவை உளவாளி என குறிப்பிட்டு அடித்தட்டு மக்கள் தங்களது உரிமைக்காக போராட துணிவதை தடுக்க வேண்டும் என்பதே அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய அசைன்மெண்ட் என்றும் கூறி திருமாவின் தலைமை பதவியையே கொச்சைப்படுத்தினார் மூர்த்தி. அதே போல விசிகா கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட சம்பவத்தை சுட்டி காட்டி மீசை மட்டும் பெரிதாக இருந்தால் போதாது என திருமாவை சீண்டிய மூர்த்தி கரப்பான்பூச்சிக்கு கூட மீசை பெரிதாக உள்ளதென மிகவும் மோசமாக விமர்சித்திருந்தார். இப்படி நாளுக்கு நாள் திருமாவை இழிவுபடுத்தி பேசி வந்த மூர்த்தி மீது விசிகாவினர் கொண்ட எல்லை கடந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் டிஜிபி அலுவலகத்தின் முன்பு வைத்தே தாக்கும் அளவிற்கு துணிய காரணமாக அமைந்திருக்கிறது. இதையடுத்து தன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த மூர்த்தி திருமாவளவனின் தூண்டுதலின் பேரில்தான் அவரது தொண்டர்கள் தன்னை தாக்கியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு, மற்ற சாதிகாரங்களுக்கு கொடுப்பாரு, பறையர்களுக்கு வெறும் லாலிபாப்பை கொடுப்பாரு. இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் ஒதுக்கப்படுகிற சிறப்பு உட்கூறு நிதியை தமிழக அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது. இந்த 4 ஆண்டுகளில் 7,833 கோடியை இந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. இதுவரை விசிகா எம்எல்ஏக்களோ திருமாவளவனோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடுறதில்ல. அதால் நாம் அவரை விமர்சனம் பண்ணுறோம்.
மேலும் தனக்கு கொலை மிரட்டல் வந்தது குறித்து முன்பே புகார் அளித்தும் கூட நடவடிக்கை எடுக்காத காவல்துறை வீட்டினுள் பாதுகாப்பாக இருக்குமாறு கூறியதாக குற்றஞ்சாட்டிய அவர் இரவு நேரங்களில் தனியாக வெளியே வரும் திருமாவை தாம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என மிரட்டல் விடுத்து சென்றது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மோசமா இருக்குதான், ஒருத்தனை கொலை பண்ண போறதா முயற்சி பண்றாங்களாம், உங்களை நீங்க வெளியே வந்தா கொலை பண்ணுவாங்க, அதால வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நேரடியாக திமுக இந்த தாக்குதலில் இறங்க முடியாது என்பதால் திமுக கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிகாவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்.